இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கு இனியவர்களே, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையைத் தவிர வேறொன்றுமில்லை என்று சத்திய பிரமாணம் செய்கிற முருகனின் மொழிகளை உங்களோடு வழிமொழிகிற வாய்ப்பை முருகப்பெருமான் எமக்கு வழங்கியிருக்கிறான். மதுரையிலே நடைபெற்ற முருக பக்தர்களினுடைய மாநாடு இந்து முன்னணியினுடைய சார்பில் அதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய காடேஸ்வரா சுப்பிரமணியன்ஜி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாடு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாநாடு நடைபெறக்கூடாது, இந்த மாநாட்டை தடுத்து நிறுத்தி விடலாம், இந்த மாநாட்டிற்கு மக்கள் வருவதை தடுத்து விடலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அச்சப்படக்கூடிய அளவிற்கு இந்த மாநாடு வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது. இது பலருக்கு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அவர்களெல்லாம் அந்த அதிர்விலே இருந்து இன்னும் விடுபடாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பிற்கு உள்ளான ஒரு அன்பர் நம்மிடத்திலே எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்கிற உரிமையோடு கேள்விகளை தொடுத்திருக்கிறார். இந்து முன்னணியின் சார்பாக நடைபெற்ற மாநாட்டில் RSS, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற மதவாத சக்திகள் பங்கேற்ற மாநாட்டில், பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்ற மாநாட்டில், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கலந்து கொண்ட மாநாட்டில், ஆந்திராவினுடைய துணை முதல்வர் கலந்து கொண்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்த மாநாட்டில், சன்னியாசிகளும் சாதிகளும் ஆதீனங்களும் மடாதிபதிகளும் அருளாளர்களும் ஆகிய நீங்களெல்லாம் எப்படி கலந்து கொள்ளலாம்? கலவரத்தை தூண்டுகிற வகையில் பேசிய பவன் கல்யாண்ஜி அவர்களுக்கு நீங்களெல்லாம் எப்படி ஆசி வழங்கலாம்? சாமியார்களுக்கெல்லாம் குளிர்விட்டு போய்விட்டதா? நீங்களெல்லாம் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா என்று அச்சுறுத்துகிற பாணியிலே அவர் கேள்வியை நம் முன்னாலே எழுப்பியிருக்கிறார். அவருக்கு நாம் என்ன பதிலை தந்தோமோ அதைத்தான் நாம் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு கோவிலுக்கு வருகிறவர்கள், அரசியல்வாதிகள் வருகிறார்கள், மற்றவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக ஆன்மீகவாதிகளும் ஆதீனங்களும் மடாதிபதிகளும் பீடாதிபதிகளும் அருளாளர்களும் அந்த கோவிலுக்கு செல்லாமல் இருக்க முடியாது. எவர் வருகிறார்கள் வரவில்லை என்பதை பற்றி அருளாளர்களுக்கு கவலை கிடையாது. அது அவர்களினுடைய நோக்கமும் அல்ல. முருக பக்தர்களினுடைய மாநாட்டில் பங்கேற்று அந்த முருகனுக்கும் முருக பக்தர்களுக்கும் மேன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அருளாளர்கள் அத்துணை பேரும், ஆதீனங்கள், பீடாதிபதிகள், துறவிகள், சன்னியாசிகள், சாதுக்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட யாரும் அரசியல் பேசக்கூடாது என்று இந்த மாநாட்டிற்கு அனுமதியளித்த நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது.
இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட எவரும் அரசியல் பேசவில்லை. இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பு செய்த ஆந்திராவினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு கல்யாண்ஜி அவர்களும் அரசியல் பேசவில்லை. அவர்கள் கலவரத்தை தூண்டுகிற வகையில் அந்த மாநாட்டில் எதுவும் தெரிவிக்கவில்லை, எதுவும் பேசவில்லை. இவையெல்லாம் ஊரறிந்த உலகறிந்த பகிரங்கமான உண்மைகள். கல்யாண்ஜி அவர்கள், பவன் கல்யாண்ஜி அவர்கள் தெளிவுபட தெரிவித்தார்கள். நம்முடைய இறை உணர்வுகளை, நம்முடைய இறை நம்பிக்கைகளை நாம் தர்மத்தோடு கடைபிடிக்கக்கூடிய கலாச்சார வழிமுறைகளை எல்லாம் மற்றவர்கள் துச்சமாக நினைத்து இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி நம்மையெல்லாம் அசிங்கப்படுத்தி அச்சுறுத்துவதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்கிற கேள்வியைத்தான் அவர் எழுப்பினார்கள். இந்த மாநாட்டில் அரசியல் பேசவில்லை என்பது பகிரங்கமான உண்மை. ஆனால் அரசியல் பேசக்கூடாது என்கிற அறிவுறுத்தலோடு வழிகாட்டுதலோடு அனுமதியளிக்கப்பட்ட இந்த மாநாட்டில் அரசியல் பேசவில்லை என்றாலும், இந்த அரசியல் பேசக்கூடாது என்கிற சூழலை உருவாக்கிய நிலைமைகள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட லட்சோப லட்சம் மக்களிடத்திலும் அரசியல் உணர்வை கொண்டு சேர்த்திருக்கிறது என்பது சத்தியமான உண்மை. ஆந்திராவினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு பவன் கல்யாண்ஜி அவர்கள் கலவரத்தை தூண்டுகிற வகையில் பேசினார் என்று பிரச்சாரங்கள் செய்யப்பட்டாலும், பலர் அது பற்றி சமுதாயத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருந்தாலும், அவர் கலவரத்தை தூண்டுகிற வகையில் எதுவும் பேசவில்லை. ஆனால் முருகப்பெருமான் தமிழகத்திலே மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கிவிட்டான் என்பதுதான் அந்த பேராற்றலினுடைய சக்தியாக இருக்கிறது. முருகப்பெருமான் கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இறை நம்பிக்கைகளை எல்லாம் துச்சமாக நினைத்து தூசணம் செய்து அச்சுறுத்துகிறவர்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அறம் தவறிய வகையில் அரசியல் செய்கின்றவர்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். தர்மம் தவறி இந்த மண்ணில் அரசியலை வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படி முருகப்பெருமான் இங்கே அதர்மத்திலே செயல்படக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த மாநாட்டின் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பது உண்மைதான். இந்த உண்மையை இன்றைக்கு தமிழகம் புரிந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்திலே இருக்கிறவர்கள், ஆதீனங்களாக இருக்கிறவர்கள், பீடாதிபதிகளாக இருக்கிறவர்கள், துறவிகளாக இருக்கிறவர்கள், சாதுக்களாக சந்நியாசிகளாக இருக்கக்கூடிய அருளாளர்கள் எல்லாம் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமில்லை, அரசியல் பேச வேண்டிய அவசியமில்லை. அப்படி எவருக்கும் பயந்து செயல்பட வேண்டும் என்கிற நிலைமையையும் கடந்தவர்களாக இருக்கிறார்கள். துறவிக்கு வேந்தனும் துரும்பு, யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று செயல்படுகின்றவன் தான் துறவியாக இருக்க முடியும். இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் எது தர்மமோ அந்த தர்மத்தை சொல்லுகிறவன் தான் துறவியாக இருக்க முடியும். இந்த மண்ணிற்கான மக்களுக்கான தர்மத்தை சொல்லி வழிகாட்டுவதுதான் துறவியனுடைய தர்மமாக இருக்கிறது. அதை அஞ்சாமல் ஆண்மையோடு, பேராண்மையோடு, பேரருளினுடைய துணையோடு இந்த மண்ணில் நிலைநாட்டுகின்றவர்கள்தான்
துறவிகளாக இந்த மண்ணில் அருள் புரிந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த மண்ணை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். வாழையடி வாழையாக வந்த அந்த பேருண்மை இந்த மண்ணில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அருளாளர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று பிரதிபலித்திருக்கிறார்கள். இது நிதர்சனமான உண்மை. துறவியாக இருக்கின்றவர்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய ஆசிரமத்தில் கூட நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய திருவுருவம் வைத்து முதல்வா போற்றி என்று அவருக்கு ஆராதனை செய்து வழிபாடு செய்து அனுதினமும் பிரார்த்தனையிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மூலவா போற்றி என்று பெரிய திருவுருவம் வைத்து ஆராதனை செய்து வழிபாடு செய்து பிரார்த்தனையிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. இப்படி செய்வதெல்லாம் ஏதோ முதல்வர் அவர்களிடத்திலும் பிரதமர் அவர்களிடத்திலும் பதவிகளை பெற வேண்டும், ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். சிஷ்யர்களுக்கு குருமார்கள் கடவுளாக இருக்கிறார்கள். தேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மன்னர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். அரசாளுகிறவர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். அப்படி கடவுளாக இருக்கக்கூடிய மன்னர்களை, அரசாளுகின்றவர்களை ஆராதித்து வழிபாடு செய்து போற்றி அவர்களுக்கு நாம் ஆராதனை செய்கின்ற பொழுதுதான் அவர்கள் வல்லமை பெற்றவர்களாக அவர்களுக்கு நல்லருள் புரிகின்ற செயலை பிரபஞ்ச பேராற்றல் இறை அருள் வழங்கும். அவர்களெல்லாம் தர்மத்தோடு தர்மத்திற்காக செயலாற்றுகிற வல்லமையை பெறுவார்கள். இதுதான் இறை அருளினுடைய பேருண்மையாக, இறை நிகழ்வுகளினுடைய சத்தியமாக இருக்கிறது. அதற்காக நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாடாளக்கூடிய மக்கள், நாடாளக்கூடிய மன்னர்கள், நாடாளக்கூடிய அரசர்கள், அரசாட்சியிலே இருக்கிறவர்கள் மக்களுக்கு கடவுளாக இருந்து அந்த இறைநிலையோடு தர்மத்தை காப்பாற்றுகிறவர்களாக, இறைவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இறைவர்களாக இருக்கக்கூடிய மன்னர்களை படைக்கின்ற, அந்த மன்னர்களை நிர்மாணிக்கின்ற, தீர்மானிக்கின்ற கடவுளுக்கும் கடவுளாக மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் அந்த கடவுளை படைக்கின்ற மக்களாக, கடவுளாக இருந்து செயலாற்றி, இறைத்தன்மையோடு செயலாற்றி, தர்மத்திற்காக செயலாற்றி, இறை உணர்வு பெற்றவர்களை, இறைவனாக செயல்படக்கூடியவர்களை ஆட்சியாளர்களாக உருவாக்குவதுதான் மக்களினுடைய தர்மமாக இருக்கிறது. இறை உணர்வு என்பது, இறை வழிபாடு என்பது, ஆன்மீகம் என்பது, அதனுடைய உயர்ந்த நிலை என்பது இந்த உட்பொருளிலே தான் அடங்கி இருக்கிறது. நீங்கள் எத்தனை வழிபாடுகள் செய்தாலும், எத்தனை ஆராதனைகள் செய்தாலும், அபிஷேகங்கள் செய்வதெல்லாம், நீங்கள் யாகங்கள் செய்வதெல்லாம், காவடி எடுப்பதெல்லாம், கிரிவலங்கள் வருவதெல்லாம், பிரார்த்தனைகள் செய்வதெல்லாம், மாநாடுகள் நடத்துவது எல்லாம் இதிலே பங்கேற்கக்கூடிய பக்தர்களுக்கு, மக்களுக்கு, அந்த இறை உணர்வாளர்களுக்கு நல்லுணர்வு பெற்று இந்த மண்ணில் தர்மத்தோடு வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கு, உன்னதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கு, நமக்கான பாதுகாப்பையும் ஒரு பரந்த வாழ்வியலையும் இணைக்கின்ற சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை மலர்ச்சி செய்து கொள்வதற்கு நமக்கான ஆட்சியாளர்களை தீர்மானித்து நிர்மாணம் செய்வதுதான், அதற்கான பேராற்றலையும் பெரு உணர்வையும் பெறுவதுதான்
உங்களுடைய பிரார்த்தனையினுடைய முழுமையாக இருக்க முடியும். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இணைந்து இந்த மாநாட்டிலே கந்தர் சஷ்டி கவசம் பாடி பிரார்த்தனை செய்து கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக நாம் தர்மத்திற்காக வாழ வேண்டும், தர்மத்திற்காக செயலாற்ற வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை தர்மத்திற்கான சமுதாயமாக மலரச் செய்வதற்கு தர்மத்திற்கானவர்களை தேர்ந்தெடுத்து தர்மத்திற்கானவர்களை மன்னர்களாக நம்முடைய ஆட்சியாளர்களாக நிர்ணயம் செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய பிரார்த்தனைகளினுடைய இறை அருளினுடைய முழுமையை பெற முடியும் என்கிற பேருணர்வை பெறுகின்ற பொழுதுதான் அதை முழுமை பெறுகிறது. இதை இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட 5 லட்சம் மக்கள் மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களும், கோடான கோடி இறை நம்பிக்கை உள்ளவர்களும் இந்த உயர்ந்த ஆன்மீகத்தினுடைய உட்பொருளை புரிந்து கொண்டு ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொடுகின்றவர்களாக செயலாற்ற வேண்டியது, அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இறை உணர்வாளர்களினுடைய கடமை என்பதையும், அப்படி பொறுப்போடு செயலாற்றுவதுதான் அனைத்து மனிதர்களினுடைய உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதையும் முருக பெருமான் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய இந்த மாநாட்டில் அந்த மக்கள் எல்லாம் அவரவர்களாகவே பேருணர்வு பெற்று சுய கட்டுப்பாட்டோடு அமைதியாக அவர்களை வழிநடத்தி கொண்டு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். மாநாட்டினுடைய நிறைவில் அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு மாநாட்டு திடலிலே இருந்த குப்பைகளையும் தண்ணீர் காலி பாட்டல்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து தூய்மைப்படுத்திவிட்டு இந்த மண்ணிற்கு நாம் தொண்டும் சேவையும் செய்வதும் தர்மத்தோடு செயலாற்றுவதும் தான் மனிதனினுடைய கடமை. அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மண்ணிற்கும் தேசத்திற்கும் தெரிவிக்கக்கூடிய பெரும் பேரருளை முருகனருளால் பெற்று பிரதிபலித்திருக்கிறார்கள். இந்த பேருண்மை இந்த மண்ணிலே மிக விரைவிலே நிகழ இருக்கிறது. இந்த மண்ணிலே இன்றைக்கு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முருகன் அநீதிகளிலே ஈடுபடுகின்றவர்கள், அதர்மமான அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள், இந்த நாட்டிற்கு தீங்கிழைக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், அரசியலை வியாபாரமாக வைத்து மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அறம் தவறிய செயல்பாடுகள் எல்லாம் சூர சம்ஹாரம் செய்யப்படும் என்பதை முருகன் இந்த மாநாட்டின் மூலமாக நிரூபணம் செய்திருக்கிறான். இந்த நிலைமைகள் மாறி அறம் சார்ந்தவர்கள், பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள், தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள்தான் அரசியலிலே ஈடுபட முடியும். தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பங்களை துறந்து சொத்து சுகங்களை மறந்து இந்த மக்களுக்காகவும் மானுடத்திற்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய மனம் படைத்தவர்களாகவும், அதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்பதை தமிழகத்திலே எதிரொலிக்கப் போகிறது என்கிற நிலைமையைத்தான் முருகன் பகிரங்கப்படுத்தி இருக்கிறான். முருக பெருமானினுடைய பேரருளால் இந்த சிந்தனை, இந்த பேராற்றல் அனைத்து மக்களிடத்திலும் அலை அலையாக பரவி இந்த மண்ணில் தர்மத்தின் மலர்ச்சி மலரப்போகிறது. அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசும் இந்த மண்ணில் நிலை பெறும் என்பதை முருகப் பெருமான் இன்றைக்கு பகிரங்கப்படுத்தி இருக்கிறான். அந்த பெரும் பாக்கியத்தை பெறக்கூடிய செயலில் அர்ப்பணித்துக் கொள்வதற்கு அனைவரும் தயாராகுங்கள். பரிபூரண நல்லாசிகள்.